நிழல் போல. ஆமென். நிழல் போல தொடர்ந்து வந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஆனா நம்ம தான் அவர் நம்மேல் வைத்த பாசத்தை புரிந்து கொள்ளாம, அவர் நேசரை நேசிக்க தெரியாம அநேக நாட்கள் நம்ம நேரத்தை வீணாக்கி இருக்கிறோம்ல. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை துணிகரமாய் செய்து அவரை வேதனைப்படுத்தி இருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. என் பிள்ளை தானே, இல்ல என் பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிருச்சு, ஏதோ கோவமா பேசிருச்சு, ஏதோ அது வந்து ஏதோ நினைப்புல அது செஞ்சிருச்சு, திரும்ப என்கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இரு கரங்களை விரித்தவராய் நம்ம முன்னாடி நின்னுட்டே தான் இருக்காரு. அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரு உணர்ந்து சொல்றாரு. ஏன்னா எப்பனாலும் முன்னாடி இருக்கிறாருன்னா எந்த சூழ்நிலையானாலும் ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கலாம்ல. அப்பா நான் வந்துட்டேன் இல்ல, என் முன்னாடியே நில்லுங்கப்பா, எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கா, நான் ஓடி வந்து எங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்குவேன். யாராவது என்னை திட்டுறாங்களா, யாராவது என்னை குறை சொல்றாங்களா, என் அப்பாவை கட்டி பிடிச்சுக்குவேன். இல்ல, அப்பேற்பட்ட காரியத்தை எண்ணினவராதான் அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் என் முன்பாக வச்சிருக்கேன், அவர் என் பக்கத்திலேயே இருக்கிறாரு, அவர் என் கூடயே இருக்கிறார். நான் தவறு செய்த போதும், தூரமா இருந்த போதும், நான் வந்து அவரை நான் கடினமான கடினமான வார்த்தையினால பேசின போதும், கர்த்தர் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகலையே. இல்ல, நம்ம பாவம் செய்த நாட்களிலும் துரோகம் செய்த நாட்களிலும் நம்மளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தாருல, நம்மள போஷித்தார்ல, பட்னி போட்டாரா இல்லையே. எல்லா காலத்திலும் நம் தேவன் நம்ம கூட இருந்தாரு. நம்மளுக்கு தெரியும் சில விஷயங்கள் இது அப்பாவுக்கு பிடிக்காதுதான், ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, அநேக நேரத்துல நம்மள நாமளே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அதை செய்யறேன். ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதனால விட முடியல. ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து, ஒரு வாய்ப்பை கொடுத்து, நாட்களை இன்னும் கூட கொடுத்து, நம்ம விட முடியல விட முடியல விட முடியலன்னு இருக்கும் போதே நம்ம ஜீவன் போயிடுச்சுன்னா நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. அப்ப நம்ம அழுது ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம இந்த உலகத்துல இருக்கும் பொழுதுதான், இருக்கிற வரைக்கும் தான் கிருபை. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் மனம் திரும்புதல். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் பாவ மன்னிப்பு. நம்ம அழுக முடியும், கெஞ்ச முடியும், மன்னிப்பு கேட்க முடியும், ஆண்டவர்ட்ட மனம் திரும்ப முடியும், வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஜீவன் போயிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து, அதுக்கப்புறம் அப்பா எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ், எந்த ஒரு காரியமும் நடக்காத ஒரு காரியமாய் மாறிடும். இனி அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னொரு வாய்ப்பு கொடுங்கப்பா, முடியவே முடியாது இல்ல. அக்கிரம சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. அதனால நம்ம வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் தான், ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம் தான். ஆனா சில நேரத்துல நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. எதற்காக ஆண்டவர் இதை சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு தெரியல. அநேக நேரத்துல நம்ம வந்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய செயல்கள், இல்ல, நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம நினைக்கிறோம் இந்த சிந்தனை வரக்கூடாது ஆண்டவரே, இதை இப்படியாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வந்து நம்மள ஆட்கொள்ளுது, சிந்தனை நம்மள மேற்கொள்ளுது. எப்பவுமே நம்ம தான் வந்து மைண்டை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணுமே தவிர அது கண்ட்ரோலுக்கு நம்ம போக கூடாது. அப்பேற்பட்ட காரியத்தை ஆவியானவர்ட்ட நம்ம கேட்டு நம்ம சிந்தனை முழுவதும் நம்மை சர்வ அதிகாரியாய் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும். அவர் தெரியணும், அவர் நம்மை ஆளணும். அதுதான் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழணும்னா ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதுதான். ஆனா நான் யோசித்து பாருங்க, இன்றைய நாட்கள்ல நம்ம சில நேரத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சரீரத்தை நம்மளே கவனித்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிற மாட்டி சொல்ல சொல்ல நீங்க யோசித்து பாருங்க தங்கங்களா, இது ஏன் அப்படி இந்த காரியங்கள் வருதுன்னு தெரியல. நம்ம இஷ்டம் போல சாப்பிடுறது, ஆசைப்பட்டதெல்லாம், இந்த சரீரம் இச்சித்ததெல்லாம் சாப்பிட நினைக்கிறது. இது வேணும்னா வேணும் மம்மி, இது எனக்கு வாங்கி கொடுங்க, இன்னைக்கு நான் சாப்பிட்டே ஆகணும். சரீரம் இச்சிக்குது, கேக்குது. சோ இத வந்து எனக்கு நான் சாப்பிட்டு ஆகணும், எனக்கு வாங்கி கொடுங்க. எத்தனை பிடிவாதமாய் வைராக்கியமாய் அந்த காரியத்துல வந்து ஸ்டமடா நிக்கிறோம். இல்ல, நம்ம சாப்பிடுற காரியங்கள், நம்ம தூங்குறது, இஷ்டம் போல தூங்குறது, இஷ்டம் போல எந்திரிக்கிறது. இல்ல லீவு தானே, இல்ல என்னைய தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை எதற்காக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒவ்வொரு நாளும் நான் பிரயோஜனமா என்னுடைய நாட்களை நான் கழிக்கிறேன், அது கர்த்தருக்காக. கர்த்தருக்காக. வே- முன்னாடி இருக்கிற நாட்கள்லாம் விட்டுருங்களேன். இன்னைக்கு இன்னைக்கு
இந்த ஒரு நாள்ல நான் தேவனுக்காக இந்த நாளை நான் பிரயோஜனமாய் நான் செலவழித்தேன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையாய் தைரியமாய் சொல்லலாம். இந்த ஒரு நாள் என் கர்த்தருக்காக எனக்கு தெரியும் மனவா எல்லாருக்குமே அவங்கவுங்க மனசுல தெரியும்ல. நம்ம வந்து இந்த நாளை பிரயோஜனமா செலவழிச்சோமா, இல்ல நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிருக்கோமா? ஆமென். ஆமேன், ஆமென். ஆமேன், 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 ஆமேன். சந்தோஷமா இருக்கு தங்கங்களா. உண்மையாவே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு செகண்டும் மரணம் வந்துட்டே இருக்கு. எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஜீவன் போய்க்கொண்டே இருக்கிறது இல்ல. எத்தனை பேருக்கு அந்த நிலைமையே மாறுது. சரீரத்துல எத்தனை அவயவங்கள் இல்லாம போகுது இந்த ஒரு ஒரு செகண்டும். திடீர்னு பேச்சு வரலங்கிறாங்க, திடீர்னு காது கேட்கலங்கிறாங்க, கண்ணு தெரியலங்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறாங்க, இல்ல திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்கிறாங்க, தலை குழம்பி போச்சுங்கிறாங்க. என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது. ஆனா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு பர்ஃபெக்டா ஆண்டவர் நடத்திட்டு இருக்காருல்ல. எவ்வளவு கிருபைல்ல, பயங்கரமான கிருபை. அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களையும், நேரத்தையும், காலங்களையும், இந்த நிமிஷங்களையும், நொடியையும் நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? அதுதான் ஆண்டவர் கேக்குறாரு. இவ்ளோ உனக்கு நான் வந்து கிருபைய அள்ளி 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 கொடுத்துட்டே இருக்கேனே மகளே, நீ இது எப்படி பிரயோஜனமாய் இந்த நாளை நீ செலவழிக்கிற? வீணாய் செலவழிக்கிறோமா? இஷ்டம் போல சாப்பிடுறோமா? இஷ்டம் போல தூங்குறோமா? இல்ல கர்த்தருக்காக நான் இதை செய்தேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் தேவனை பத்தி ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செஞ்சேன். இன்னைக்கு இவ்ளோ நேரம் நான் ஜெபம் பண்ணேன். இப்ப நான் வண்டியில போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, டூ வீலர்ல நான் வந்தாலும் சரி, ஆண்டவரை துதிச்சுட்டே வந்தேன். ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தாரு. இந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். எத்தனை அற்புதமா இருக்குல்ல. இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற இந்த காரியங்களை நம்ம வந்து அப்படியே நம்ம அனுபவிக்க அனுபவிக்க ருசிக்க ருசிக்க நீங்க ஆண்டவரோடு அந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தரோடு பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா ஆண்டவரே, நான் இந்த டயத்துக்கு நான் போகணும், நீங்க கூட வாங்கப்பா, நம்ம போலாமா, நம்ம ரெண்டு பேரும் போலாமா, அப்பாவை கூட்டிட்டு போங்க, எங்க போனாலும் போலாமா, நான் இந்த Dress போடலாமா, நான் இந்த இதுல பஸ்ல ஏறலாமா, இந்த காரியத்தை நான் செஞ்சிருவேனா, நீங்க கூட இருங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் அந்த பஸ்ஸை பிடிக்கணும், நான் சீக்கிரம் போய் பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா, கிளாஸ்க்கு டயத்துக்கு போகணும்லப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் கூட அப்பா இருக்கிறதாய் நினைத்து நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த உணர்வு எப்படி உண்டாகும்னா, நீங்க தனியா இல்லைன்ற உணர்வு வந்துரும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்ன்ற உணர்வு வந்துரும். நாலு செவுத்துக்குள்ள நம்ம மட்டும்தான் இருந்து மொபைல் பாக்குறோன்றது இல்லாம பக்கத்துல அப்பா உட்கார்ந்து இருக்கிறாருன்னு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்களேன். எந்த ஒரு தவறான காரியமும் நம்மளுக்கு தாட்ஸே வராது இல்ல. ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கன்னா, நார்மலா ஒரு மனுஷங்களே நம்மள பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம்ல. நம்ம முடியெல்லாம் கரெக்டா சீவிருக்கோமா, இல்ல நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் தான் வெளியே வரும். ஒருத்தவங்க நம்மள நோட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, நம்மள அறியாம அப்படி மத்தவங்கள்ட்ட சிரிச்சு பேசுவோம். நம்மளுடைய பாசிட்டிவ் மட்டும் தான் வெளியே காமிச்சுக்கிட்டே இருப்போம், நெகட்டிவ் வராது இல்ல. சோ நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆப்போசிட்ல பாக்குறவங்களுக்கு நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், நம்ம அழகா தெரியணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, வாலிபத்துல இருந்து வயசானவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இந்த தாட் வரும். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னா, நம்ம Dress கரெக்டா இருக்குமா, நம்மளுடைய தாட்ஸ், நம்ம மத்தவங்கள்ட்ட பேசுற விதம், இல்ல நம்ம வந்து எல்லா எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா இருக்கணும்னு நினைப்போம். யாருமே ரூம்ல இல்ல அப்படின்னாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அப்பா பக்கத்துல இருக்காரு, நம்ம சரியானதுதான் பார்க்கணும், சரியானதான் நம்ம செய்யணும், சரியானதான் யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து எப்படி வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது அப்படி பழக பழக என்ன ஆயிரும்னா, அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு ஒரு அது செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துரும். ஏன்னா அப்பா நம்ம பக்கத்துல இருக்காரு. இந்த உணர்வு யாருக்கு இருந்துச்சு? கரெக்டா யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு இருந்துச்சு இல்ல. அப்பா கூட இருக்காரு, என் பக்கத்திலேயே இருக்கிறாரு, குழியில போட்டாலும் என் பக்கத்துல அவர்தான் இருக்காரு, குழியில அவர் என் கூட இருக்காரு இல்ல. இஸ்மவேலத்துல வித்தாலும் என் கூட தான் நடந்து வர்றாரு. யோசித்து பாருங்க. போத்திபார் வீட்டுல இருக்கும் போதும் என் கூட தான் இருக்கிறார். அந்த உணர்வு இருந்ததுனாலதான் அந்த அம்மா வம்பிழுக்கும் போது கூட, நீ வந்து ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கும்போது நான் எப்படிப்பா பாவம் செய்வேன் இல்ல. உதறிட்டு ஓட வச்சது இல்ல. ஏன்? ஆண்டவர் பக்கத்துல பாத்துட்டு இருக்காரு. நான் தப்பு செய்ய முடியுமா? முடியாது இல்ல. சிறைச்சாலையில போட்டாலும் நான் நல்லவன் போய் வாதாடலையே, இல்ல நான் சூப்பர்ன்னு சொல்லி நான் வாதாடலையே, அற்புதமாய்
ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வோடு என்ன பண்ணாரு இருந்ததுனாலதான் அந்த பாவத்தை ஜெயிக்க முடிந்தது, மேற்கொள்ள முடிந்தது. அற்புதமாய் தேவன் கூட இருக்கிறதை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் அணு அணுவாய் அந்த கிருபையை உணர்ந்ததுனாலதான் அவர்னால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எகிப்தின் அதிபதியாய், ஆமா, அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாய் அவரை உயர வைத்தது. அதே காரியம்தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். தேவன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டே இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம செய்யற செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அநேகர் இன்னும் பாத்ரூம்குள்ள செல்போனை தூக்கிட்டு போறது, காலையில எழ முடியாதபடி ஒரு சோம்பேறித்தனம், ஒரு நிர்விசாரம், இல்ல டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது. அப்படியே நம்ம எல்லாரையுமே நம்ம அப்படி தாட் அப்படியே யோசிச்சுட்டே வாங்களேன். தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடு என்ன இருக்கு, மம்மி என்ன கொடுத்துருக்காங்கன்னு கூட தெரியாம போனை பார்த்துட்டே சாப்பிடுறது. அதை சாப்பிட்டு முடிச்சிடுறது. என்ன சாப்பிட்டீங்க காலையில, என்ன மதியம் சாப்பிட்டீங்க, தெரியவே இல்லையே. இல்ல, அப்படி நம்மளுக்கு என்ன சாப்பிட்டோன்னு கூட தெரியாம, என்னென்ன இருந்துச்சு, டிஷ் இருந்துச்சுன்னு கூட தெரியாம சாப்பிட்டு முடிக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு என்ன டேட்டு, நாளைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டா கூட சில பேருக்கு தெரியாது. வாலிப பிள்ளைங்களை தான் சொல்றேன். எல்லா சூழ்நிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்ல. நேரத்துக்கு தகுந்தா போல முடிவை மாத்திக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு ஒரு குணம். இப்போ ஒண்ணு சொல்றது, அடுத்து இல்ல நானு அதை யோசித்தேன், நான் அதை செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த முடிவை மாத்திக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரி திட்டமிடாத காரியங்கள், ஒரு பிளான் பண்ணாம இந்த காரியத்தை செய்யணும்னு போய் நிக்கிறது, அங்க பார்த்தா அந்த காரியம் இருக்காது, நடக்காது. இல்ல டிராவல் பண்றது, எந்த ஒரு காரியமே ஒரு பிளான் இல்லாம செய்யற விஷயங்கள், ஒரு 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 காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னனா அப்படியே பிளாங்கா நிக்கிறது. அதை பத்தி ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம, ஒரு பிளானிங் இல்லாம நீங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, தேவையற்ற வீடியோக்கள் பார்த்து டைமை வேஸ்ட் பண்றது, ஆபாச வலைதளங்கள், தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, தேவையில்லாம வெட்டியா கண் விழிச்சு சில பேர் பாத்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் நைட்டு இல்ல அது காலங்காத்தால இல்ல, 1 மணி வரைக்கும் தூக்கமே இல்லாம போனை நோண்டிட்டே இருந்துட்டு, இல்ல தேவையில்லாத வேலைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கைக்கு லேட்டா போய் லேட்டா எந்திரிக்கிறது, கொடுக்கப்பட்ட வேலை பொறுப்புகளை செய்து முடிக்காம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தகுந்த காரணம் தேடுறது, சாக்கு போக்கு. அம்மா அப்பா ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை செய்யாம இருந்துட்டு அதுக்கு ஒரு காரணம், இல்ல இந்த வந்துருச்சு, இது இப்படி ஆயிருச்சு, எனக்கு இப்படி தலைவலிச்சிச்சு அப்படின்னு நம்மளே என்ன பண்றோம், நிறைய சாக்கு போக்கு சொல்றோம். ஜெபிக்க நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல, எந்நேரமும் நான் பிஸி இல்ல, நான் படிக்கணும் நான் படிக்கணும், இல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் டைம, ஆமா, நம்ம தள்ளி போடுறது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம மற்ற உலக காரியத்துக்கு அதிக நேரம் முதலிடம் கொடுத்து மற்றவர்களோடு பேசுவதற்கு மட்டும் டைம், எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. ஃப்ரெண்ட்ட பேசி முடிச்சுட்டு 1 ஹவர் பேசியிருக்கோண்டி, இவ்வளோ நேரம் பேசணுமா, டைம் போனதே தெரியல சொல்லியிருக்கோம்ல. அவங்கள்ட்ட பேசும்போது மட்டும் டைம் போகும்போது போறதே தெரியல, ஆனா கர்த்தர்கிட்ட பேசும்போது மட்டும் டைமை பார்த்து பார்த்து ஏன் பேசுறோம், யோசித்து பாருங்க. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்து ஏமாறுவது, அவங்கள்ட்ட போய் புலம்புறது, அழுகுறது, குடும்ப சூழ்நிலையை சொல்லி, நம்மளுடைய நிலைமையை சொல்லி, இல்ல கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மனுஷங்கள்ட்ட போய் வேஸ்டா, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. நம்ம சொல்லி சொல்லி நம்மளுடைய காரியங்களை, நம்மளுடைய நெகட்டிவ சொல்றது, எனக்கு இப்படின்னா இப்படி இப்படி ஆயிரும், நான் ரொம்ப சென்சிட்டிவ், நான் ரொம்ப ஒரு காரியத்துல இப்படி எமோஷன் ஆயிருவேன், இல்ல மற்ற மனிதர்கள்ட்ட போய் நம்ம நெகட்டிவ சொல்றது, இதெல்லாம் தவறான காரியங்கள். அதே மாதிரி இன்றைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இந்த காரியத்தை நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா, பரவாயில்ல இன்னைக்கு மட்டும்தானே, இன்னைக்கு மட்டும்தானே, இன்னைக்கு மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி, இது வேண்டாம் நோ அப்படின்னாலும் இன்னைக்கு மட்டும்தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் சில பேர் பாத்தீங்கன்னா அதை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி
நம்மளுக்கே தெரியும். நம்மள யாராவது வந்து சொல்றாங்க அப்படின்னா, அத நம்ம ஏத்துக்கவே மாட்டோம் சில நேரத்துல. எப்படி நீ என்னைய சொல்லலாம்? நான் வந்து இந்த சூழ்நிலை இப்படி இருந்தனால இப்படி நான் செஞ்சேன். இவங்க இப்படி என் கூட பேசினனால இந்த வார்த்தைய சொன்னேன். அப்படின்னு சொல்லி எவ்வளவாய் நம்மள அத வந்து நம்ம வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்மள வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆமா. நம்மள நியாயப்படுத்துறோம். அதுதான் உண்மை. இல்ல? அதே மாதிரி நாளைக்கு, நாளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துறாரு. இந்த காரியம் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டுமே, இன்னைக்கு படிக்கணும், இன்னைக்கு ப்ரேயர் பண்ணணும், இன்னைக்கு வந்து இந்த காரியத்தை நம்ம செய்யணும். ஒரு நல்ல காரியங்களோ, இல்ல நம்மளுக்கு அத்தியாவசியமான காரியங்களோ, இன்னைக்கே இப்பவே இந்த துணியெல்லாம் மடிச்சு வைமா, இந்த இதெல்லாம் எடுத்து நீ வீட்டெல்லாம் பெருக்கி வைமா, பாத்திரத்தை கழுவி வைமா, அம்மா ஒரு வேலை சொல்றாங்கன்னா, இல்லம்மா அப்புறம் செஞ்சுக்கிறேன். இல்லம்மா அப்புறம் செஞ்சுக்கிறேன். இல்ல நாளைக்கு படிச்சுக்கிறேன். நாளைக்கு செஞ்சுக்கிறேன். எப்ப நம்ம நாளைக்கு நாளைக்கு இது வந்து கிறிஸ்தவ சமுதாயத்துல மோசமான காரியம். இது வந்து நீங்க ஒரு கதை கூட கேட்டிருப்பீங்க. சாத்தான் வந்து பெரிய ஒரு கூட்டம் போட்டு மீட்டிங் நடத்துச்சான். அப்போ வந்து எல்லாம் வந்து நான் இப்படி பண்ணிருவேன், அப்படி பண்ணிருவேன், உங்களை போய் நான் கோவப்படுத்தி நான் பேச வச்சிடுறேன், கெட்ட வார்த்தையை கொடுத்துட்றேன்னு ஒவ்வொரு சாத்தானும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிச்சான். நான் சினிமாவுக்கு காமிச்சு சினிமா கூட்டிட்டு போயிடுறேன், இல்ல செல்போன் தானே இருக்கேன், செல்போனை கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லி இவங்களை எப்படியாவது கடவுளை விட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தந்திரமா ஆலோசனைகள் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு சாத்தான் சொல்லிச்சேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, இதெல்லாம் வந்து பழைய கதை. இப்ப புதுசா என்னன்னா அவங்கள்ட்ட போய் நாளைக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் காதுல போட்டுட்டு வந்துடுறேன். முடிஞ்சது கதை இல்ல. நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம். இன்னைக்கு படிக்காட்டி என்ன? நாளைக்கு ப்ரேயர் அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல அடுத்த வாரம் தானே இருக்கு, வாரம் தானே இருக்கு. அடுத்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு போய்க்கலாமே. இந்த வாரம் நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல. எதுக்கு நம்ம போகணும்? அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு எல்லாமே என்னன்னா தள்ளி போடுறது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். பயங்கரமான தந்திரம். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரியம் உடனே உடனே செய்யணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுவார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நல்ல விஷயங்கள், நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறோம். இப்ப வந்து ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி காரியங்கள்ல நான் இருக்கேன் ஆண்டவரே, அதை நான் மாத்திக்கணும் இன்னைக்கே, இப்பவே, இந்த நிமிஷமே நான் மாத்திக்க நான் தயாரா இருக்கேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. இதுதான் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகு. நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நம்ம நினைக்கிறோம் நம்ம 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 ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம பண்றதெல்லாம் ரைட்டு. இல்ல மம்மி டாடிக்கு தான் ஒண்ணும் தெரியல. மத்தவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நம்மளை பத்தி என்ன அவங்களுக்கு தெரியும்? இல்ல அநேக நேரத்துல நம்மளை குறித்ததான இந்த நான்ன்றது நம்மளுக்கு அறியாமலே இது பெருமையாய் நம்மளுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அம்மா சொல்லும்போது அப்பா சொல்லும்போது அதை அலட்சியமாய் கேட்கிறோம். அதை வந்து ஒரு உதாசீனப்படுத்திடுறோம். சோ அதற்குரிய விளைவுகளையும் அதுக்கப்புறம் நம்ம பின்னாடிதான் சந்திப்போம் என்பதை மறந்து போக கூடாது. கர்த்தர் நம்மளை ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார் என்றால், ஒரு காரியத்தை வந்து அம்மா மூலமோ அப்பா மூலமோ இல்ல வந்து நம்மள பிரேயர்ல இருக்கிறவங்க மூலமா பாஸ்டர் மூலமா நம்மளுக்கு சொல்றாருன்னா அதை வந்து நம்ம உள்வாங்கி கர்த்தர் எனக்காக தான் பேசியிருக்கிறாரு. நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? சபையில உட்கார்ந்திருக்கும் போதும் சரி, வார்த்தைகள் இப்படி வரும்போது கேளு கேளு, உனக்கு தான் பேசுறாங்க, உனக்கு தான் சொல்றாங்க, மத்தவங்கள தான் நம்ம வந்து இது வந்து ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்ச காரியம் இல்ல. ஆமா, ஆதாம கேட்கும்போது ஏவாளை கேட்கும்போது பாம்பு, இவன் தான் அந்த மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிற திரும்பி பார்க்கிற காரியம் அங்கிருந்தே ஆரம்பிச்சதுனாலதான் இப்போ வரைக்கும் அது எல்லார் குடும்பத்திலயும் இருக்கு. அந்த காரியங்கள் மாறணும். மற்றவர்களை நம்ம நம்ம திரும்பி பார்க்கிற உனக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு காரியமும் எனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. நான் மாறணும். நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம திங்க் பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி நான் பேசினேன்? நம்மளை குறித்து தான் நம்ம யோசிக்கணும். அவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி திட்டிட்டாங்க, அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அப்பா அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இதை வாங்கி தரல அதனாலதான் நான் அப்படி பேசினேன். நோ, கர்த்தர் நம்மளை தான் வந்து கை நீட்டுவார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நியாயம் கேட்கறதுக்காக நீங்க போய் உட்காந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு பிரச்சனை. ஏசப்பா பாருங்க ஏசப்பா, இவ எப்படிலாம் நீ திட்டிட்டா ஏசப்பா, இவ்வளவு நாள் நாங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், இவ்வளவு நம்பிதானே இந்த விஷயத்த சொன்னேன், இவ போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா ஆண்டவரே, இப்படி நான் பேசிட்டேன் அதனால நான் அப்படி பேசினேன் ஆண்டவரேன்னு போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் வந்து யாரை காப்பாரு தெரியுமா? கை நீட்டி நம்மளதான் காப்பாரு. நீ சரியாகணும். நம்ம அந்த இடத்துல ஒண்ணுமே பேசலைன்னா கூட ஆண்டவர் வந்து நம்மளதான் காப்பாரு. அவங்க பேசுவாங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவங்க ஆண்டவரை பத்தி அறியாதவங்க, ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீதான் மகளே சரியாகணும். நீ உன்னுடைய பாட்டுல நீ என்ன தப்புன்றதை யோசி. அதை நீ சரிப்படுத்தின ஆண்டவர் நம்மளதான் கை நீட்டுவாரு. இதை மறந்தே போக கூடாது.
எங்க பிரச்சனை நம்மளுக்கு வருது அப்படின்னா, முதல்ல நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்மனால பிரச்சனை வந்துச்சா? நம்மனால இந்த காரியம் வந்து இப்படி ப்ராப்ளமேட்டிக்கா ஆயிருச்சா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் சரி பண்ண நான் என்ன காரியத்துல நான் சரியாகணும்? ஆண்டவர்ட்ட நான் எந்த காரியத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? இது எல்லாமே நம்மளை குறித்து தான் நம்ம யோசிக்கணும். மற்றவர்களே, ஆமா, நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம ஸ்பெஷல், நம்ம யூனிக். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலாய் அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க மற்ற ஜனங்களை காட்டிலும் நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. நீங்க ஸ்பெஷலான அழைப்பு. பரலோகத்துக்குரியவர்கள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. மோசேட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை தான் சொல்லுவாரு, "இப்பா, நான் உன்னை எதுக்கு நான் அழைச்சேன்? நீ வந்து இந்த ஜனங்களை எல்லாம் வழிநடத்தி உன்னைய நான் ஒரு ஸ்பெஷலா நான் வச்சிருக்கேன். நீ விடியற் காத்தால வந்து நீ என்னுடைய சமூகத்துல நில்லுன்னு சொன்னது எதற்குன்னா, இந்த ஜனங்கள்ட்ட போய் நீ பேசுறதுக்கு உனக்கு ஒரு பலன் வேணும். நார்மல் மனுஷனா இருந்தீனா நீ இப்ப அவங்களோட மல்லு கட்டிட்டு இந்நேரம் மோசே வந்து வழிநடத்தி இருக்க மாட்டார். வேற ஒரு தலைவன் ஆண்டவர் நியமிச்சுட்டு போயிருந்தா, தயவு செஞ்சு விட்டுருங்கப்பான்னு இடையெல்லாம் கேட்டார். நான் இவங்கள பெத்தனான்னு கேட்டுருவாரு. அந்த மாதிரி டார்ச்சரை தாங்க முடியல. இதெல்லாம் நீ தாங்கணும், இவங்களெல்லாம் நீ சமாளிக்கணும், இவங்களெல்லாம் அழகா நடத்திட்டு போகணும் அப்படின்னா, உனக்கு இருக்கிற பலனோ, உனக்கு இருக்கிற திறமையோ, உனக்கு இருக்கிற ஞானமோ பத்தாது. தெய்வீக பலன் வேணும், தெய்வீக வல்லமை வேணும், தெய்வீக ஞானம் வேணும். நம்மளும் சில நேரத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கும் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் வேணும். அதத்தான் ஆண்டவர் அன்னைக்கே கற்றுக் கொடுத்தார். ஆனா அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல நீ நிலைச்சு நிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. மோசே என்ன பண்ணிட்டாரு? அந்த கோபம் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி போயிட்டாரு. ஏன்னா அவங்க டார்ச்சர் தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நீ ஏன் இப்படி பண்ணுனன்னு தான் கேட்டாரு. அவர் எத்தனை முறை ஆண்டவர்ட்ட அவர் போய் சாரி கேட்டிருப்பாரு. யோசித்து பாருங்க, ஆண்டவரே இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்கப்பா, அதனாலதான் நானு நீங்க பேசுன்னு சொன்னதை நான் அடிச்சிட்டேன், என்னால கோவம் தாங்க முடியல ஆண்டவரே, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அடுத்த வார்த்தை? இந்த காரியத்தை கொடுத்து என்கிட்ட பேசாத, இந்த காரியத்தை குறிச்சு பேசாத. நீ உன்னைய நான் எந்த லெவல்ல வச்சிருக்கேன் தெரியுமா? எந்த ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல நீ என்னுடைய பிள்ளை. நீ என்னை முகமுகமா தரிசிக்கிற பிள்ளை. நீ என்னோடு கூட பேசிட்டு இருக்கிற பிள்ளை. நீ என்னோடு நடந்துட்டு இருக்கிற பிள்ளை. உனக்காக நான் வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறேன். உனக்காக நான் பேசிட்டே இருக்கேன். எத்தனை நாட்கள், எத்தனை காலையில மதியம் நைட்டு வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இல்ல அற்புதமாய் அப்ப இருந்து நடத்திட்டு இருக்கிற, எத்தனை தடைகளை தாண்டி வந்து இருக்கிற, செங்கடலை பிளந்த, வானத்துல இருந்து மன்னாவை கொடுத்தேன், காடையை கொடுத்து, அற்புதங்கள் அடையாளங்கள் ஓ மூலமா தானே மகனை செய்தேன். நீ ஏன் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு நீ இறங்கி போன? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அவர் கெஞ்சு கேட்பாரு, நான் அந்த யோர்தானுக்கு அடுத்து இருக்கிற அந்த பாலும் தேன் இருக்கிற தேசத்தை என் கண்ணால பாக்குறேன்ப்பா. ஒரு தடவை மட்டும் பாத்துக்கிறேனே. நோ, நீ பார்க்க கூடாது, நீ அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுவாரு ஆண்டவர். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் தேவன் அல்ல. அவர் வந்து எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான், யாரா இருந்தாலும். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ உன்னோட ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல நீ நிக்கணும், நிலைச்சிருக்கணும். நான் உன்னை ஸ்பெஷலா பாக்குறேன் மகளே. நீ அவங்களோட இறங்கி போய் நீ சண்டை போடுறதுக்கும், அவங்களோட இறங்கி போய் வாதாடுறதுக்கும், அவங்கள பேசுற மாதிரி நீ பேசுறதுக்கும், அவங்க பொய் சொல்ற மாதிரி நீ பொய் சொல்றதுக்கும், அவங்க உண்மை இல்லாத தன்மையில இருக்கிற மாதிரி நீயும் உண்மை இல்லாத தன்மையில இருக்கிறதுக்கும் உன்னை நான் அழைக்கல. நீ பரலோகத்துக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. நீ அதற்கேற்ற நிலையில நீ நிலைச்சு நிக்கணும். கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்தணும். நீ கிறிஸ்துவ பிள்ளை என்று இந்த உலகம் சொல்லணும். இது உலக பிள்ளை, இது உலகத்துல போய் பாரு, இவ்வளவு இதாய் போயிடுச்சுன்னு சொல்லி பின்மாற்றத்துக்கு போயிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளை எப்படி பேசுது பாரு, இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுது பாரு. இது யாருக்கு கனவீனத்தை கொடுக்கும்? கர்த்தருக்கு தான் முதல்ல கனவீனம் வரும்ல. சோ அப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் அன்னைக்கே, எந்த ஒரு தீர்மானத்தையும் அன்னைக்கே நம்ம எடுத்து கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சு நிக்கணும்னு தான் ஆண்டவர் பேசுறாரு. அதே மாதிரி நிறைய பேரு இந்த சமூக வலைதளத்துல வரக்கூடியதை வரிசையாய் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன வருது, அடுத்து என்ன வருது, அடுத்து என்ன வருது, இதுல டைம் போறதே நம்மளுக்கு இதுல எல்லாருமே இதுல வந்து சில நேரத்துல வந்து ஒரு அடிக்டிவ் மாதிரி இல்ல. நல்ல விஷயம் தானே, நல்ல மெசேஜ் தானே, நல்ல பாட்டு தானே, டக் 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 டக்குன்னு அடுத்தடுத்து அடுத்து நம்ம பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியே வர முடியல. உண்மையாவே இது பெரிய ஒரு நெட்டு தான். அந்த வலைக்குள்ள விழுந்து, அது சாத்தானுடைய வலை தான். அதுக்குள்ள விழுந்து நம்மளால வெளியே வர திணறோம்ல. திரும்ப நார்மல் இதுக்கு நம்ம வெளியே வந்து சரி ஓகே அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்றதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துருது, யோசித்து பாருங்க. சோ நம்மளையே அறியாம அந்த வலைக்குள்ள நம்ம சிக்கி கொள்றோன்றத
மறந்து போக கூடாது. அது மட்டும் இல்ல, உலக பொருள்களுக்காக கவலைப்படுறது. இது கிடைக்கல, எனக்கு நல்ல Dress வாங்கல, எனக்கு அது வாங்கல, இது வாங்கல, நான் ஆசைப்பட்டதை நீங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்துல தேவையில்லாத உலக காரியத்துக்கு, உலக பொருட்களுக்காக கவலைப்பட்டு, அதனால நான் ஜெபிக்க மறந்தேன், அதனால நான் ஆண்டவர்கிட்ட பேச மறந்தேன், ஆண்டவரை விட்டு தூரம் போனேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இந்த கவலை வந்து ஆண்டவர் இது ஒரு வலைதான் இல்ல. ஆண்டவரை விட்டு நம்மள என்ன பண்ணிரும், பிரிச்சிரும். கவலைப்படுறதுனால எவன் தன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியும்? யோசித்து பாருங்க. எந்த ஒரு காரியமும் அற்புதமாய் நடக்க போறது இல்ல. நம்ம கவலைப்படுறதுனால நம்ம குடும்பமே பாதிக்கப்படும் இல்ல. ஏன் சோகமா இருக்க அப்படின்னா ஃபேமிலியே, நம்ம நீங்க சோகமா இருந்து பாருங்களேன், மம்மி டாடியும் சோகமாயிருவாங்க, எல்லாருமே, அந்த குடும்பமே ஒரு டல் ஆயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு காரியத்துக்கும் கவலைப்படாம தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீ சந்தோஷமா இரு. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அது மட்டும் இல்ல, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி இருந்தாலே போதும், கவலை வராது. நம்மளுக்கு வந்து அந்த திருப்தி இருந்தாலே போதும், நம்ம எந்த ஒரு காரியத்தை குறிச்சும் புலம்ப மாட்டோம் இல்ல. சோ ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு பேரண்ட்ஸ்க்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு குடும்பம், நம்மளுக்கு வீடு அழகா கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு காலேஜ் கொடுத்திருக்கிறாரு, ஸ்கூல் கொடுத்திருக்கிறாரு இல்ல, நம்மளுக்கு சிப்லிங்ஸ் கொடுத்திருக்கிறாரு, உறவுகள் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம திருப்தியாய் கர்த்தருக்கு அனுதினமும் நன்றி சொல்லணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல சாப்பாட்டுக்கு இல்ல, இதுவா இன்னைக்குமா இட்லி, இன்னைக்குமா தோசை, என்ன எப்ப பார்த்தாலும் தோசை, எப்ப பார்த்தாலும் இட்லி. அம்மாட்ட நம்ம பேசுற வார்த்தை இல்ல, நானும் சொல்லியிருக்கேன். சோ அப்படி நம்ம வந்து நம்ம சலித்து கொள்ளாதபடி கர்த்தர் இந்த உணவை கொடுத்திரு, கஞ்சி கொடுத்தாலும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற அந்த உணவுக்கு நன்றி அப்பா, சாப்பிட்டு பாருங்களேன் சந்தோஷமாய். நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த சாப்பாடு கொடுத்தாலும் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணி, அந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்ல. அந்த சாப்பாடு சாப்பிடும் போதும் ஜெபம் பண்றாரு, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்றாரு, நடந்து போகும்போதும் ஜெபம் பண்றாரு, ஒரு இடத்துல உட்கார்ந்து போதும் ஜெபம் பண்றாரு, தனியா இருக்கும் போதும் ஜெபம் பண்றாரு. நம்ம நம்ம வந்து தனியா இருந்தாதான் ஜெபம் பண்ணணும். மற்றவங்க குடும்பமா நம்ம உட்கார்ந்து போது ஜெபம் பண்ணா எல்லாரும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து மெகா ட்ரீட் நடக்குது, அந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? எத்தனை நாள் நம்ம தவிர்த்து இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே இல்ல. நம்ம அப்படிப்பட்டவர்களா இராம, எங்க அக்கா வந்து எப்பயுமே டீ குடிச்சாலும் சரி, எந்த ஒரு காரியம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிட்டு, எத்தனை பேர் இருந்தாலும், யார் இருந்தாலும், எவ்வளவு பெரிய எங்களுக்கு ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க இருந்தாலும் ப்ரே பண்ணிட்டு தான் அதை செய்வாங்க. சோ அந்த காரியத்துல ஒரு திருப்தி, தேவன் கொடுத்திருக்கிற உணவுல ஒரு திருப்தி, கொடுத்திருக்கிற வாழ்க்கையில ஒரு திருப்தி, கொடுத்திருக்கிற நன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு திருப்தி. அந்த காரியத்துல திருப்தி பட்டு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்துட்டே இருங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்களேன், ஆண்டவர் இன்னும் 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 திருப்தியாய் நடத்துவார். நம்ம இல்ல 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 இல்லன்ற வார்த்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அது இல்லாம தான் போகும். தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி 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 நன்றி. நம்மளுடைய ஸ்தோத்திரம் மாறணும், நம்மளுடைய ஜெபம் மாறணும், நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும், நம்மளுடைய சிந்தைகள் மாறணும். எல்லாமே பாசிட்டிவா நீங்க மாறும் பொழுது இந்த எதிர்மறையான காரியங்கள் எல்லாத்துக்கும் நோ சொல்லி பாருங்களேன். இதெல்லாம் நான் இனிமேல் வந்து எந்த காரியத்தையும் நான் வந்து நெகட்டிவா நினைக்க மாட்டேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லி துதிச்சு பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும், நம்மளுடைய நிலைமை மாறிடும், நம்ம தரித்திரம் மாறிடும், நம்மளுடைய எல்லா ஞானம் இல்லைன்ற நிலைமை மாறிடும், நம்மளுக்கு திறமை இல்லைன்றது மாறிடும். எல்லாவற்றையும் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், நீர் கொடுத்ததற்காய் நன்றி. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் என்னால இது படிப்பு வராது, இது முடியாது, இது செய்ய முடியாதுன்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னால முடியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னால நான் செய்து முடிப்பேன், இதையும் கடந்து போவேன். இந்த கஷ்டமான சூழ்நிலையா, நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் மாறிடும், எல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி உலகத்துல சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் பதில் சொல்லுவார், கர்த்தர் இதை கடக்க பண்ணுவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அதனால நான் இதை கடந்து போவேன் வெற்றியாய். ஆமென். அப்பேற்பட்ட வார்த்தை நம்ம சொல்லி பழகும் பொழுது, எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது, நான் ஜெயிப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் இதை முடிப்பேன், என்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் எங்க அம்மா அப்பாவை நான் அப்படி நல்லா நான் பாத்துக்குவேன், நல்ல ஒரு உயர்வான நிலைமைக்கு வருவேன், என் கர்த்தருக்காக நிப்பேன், இந்த பாவத்தை நான் மேற்கொண்டே ஆவேன், நிச்சயமாய் மேற்கொள்ளுவேன், நான் தேவனுக்காய் பரிசுத்தமாய் நிப்பேன், நான் பரலோகம் போய் சேருவேன், நான் மட்டும் இல்ல என் குடும்பத்தையும் கொண்டு போய் நான் சேர்ப்பேன், நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பேன். ஆமென். அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம சொல்ல 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 இந்த விசுவாச அறிக்கை நிச்சயமாய் நம்மை பரலோகம் கூட்டி சேர்க்கும் என்பதை மறக்க கூடாது. அது மட்டும் இல்ல,
மற்றவர்களை குறை சொல்லாமல் இருக்கணும். குற்றம் கண்டுபிடிக்காம இருக்கணும். ஒவ்வொரு காரியமா ஆண்டவர் நினைப்படுத்திட்டே இருக்காரு. நிறைய பேரை நம்ம என்ன பண்றோம்னா ஈஸியா குறை சொல்லிடுறோம்ல. ஒரு அங்கிள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருத்தவங்களை நம்ம குறை சொல்லிட்டே இருக்கிறோம்னா அவங்க குடும்பத்துல போய் ஒரு 10 நாள் மட்டும் இருந்து பாருங்களேன். நம்ம வந்து எப்படி அவங்க அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, நம்மளும் நான் அந்த குடும்பத்துல இருந்தோம்னா நம்மளும் அப்படிதான் இருப்போம். நம்ம ஈஸியா குறை சொல்லிடுறோம். யார சொல்றோமோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்து பார்க்கணும். அப்பதான் வந்து அவங்க ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். நம்ம ஈஸியா வெளியில இருந்து பார்க்கும்போது இவங்க பிள்ளைய சரியா வளர்க்கல, இவங்க இந்த காரியத்தை சரியா பண்ணல, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. மம்மியை குறை சொல்றோம், டாடியை குறை சொல்றோம், கூட பிறந்தவங்களை குறை சொல்றோம், ஃப்ரெண்ட்ஸை குறை சொல்றோம். இல்ல இந்த குற்றம் சொல்றது குறை சொல்றது எல்லாமே சாத்தானுடைய குணம். ஆமா, பிசாசனுடைய குணம் அதுதான். அவன் எப்பவுமே குற்றம் சாட்டுறவன் தானே. அவன் பொய்யன் தானே. ஆண்டவரையே குற்றம் சொல்றதுக்கு ஒரு கேங்க பின்னாடியே ஆமா சுத்த வச்சுட்டே இருந்தவன் தானே. கடைசி வரைக்கும் குற்றம் சாட்டினான். இல்ல, சிலுவையில் மரணத்தின் வரை பரியந்தம் அவன் வந்து கூட நின்று நின்னு குற்றம் சாட்டி கொண்டே தான் இருந்தான். சோ இந்த காரியங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கணும். யாரையுமே நம்ம 2 பேர் இருக்கிறோமா, இந்த 2 பேரை பத்தி மட்டும்தான் பேசணும். மூன்றாவது ஆளை பத்தி நம்ம பேசக்கூடாது. அந்த இடத்துல அவங்க இல்லையா, அவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாது, கமெண்ட் சொல்லக்கூடாது. அது அவங்க வந்து அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி பேசுனாங்கன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்கள பத்தி பரியாசம் பண்ணக்கூடாது. சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குற்றம் கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய பாவம். அதே மாதிரி அநேக சூழ்நிலையில நம்ம நல்லவங்க நல்லவங்க நான் நல்லவதான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வாதாடுறது, சாதிக்கிறது. இந்த காரியம் வந்து எனக்கு யோசிப்பு தான் அந்த இடத்துல வந்து ஞாபகம் வரும். இல்ல, அந்த தப்ப அவர் பண்ணல, அவர் போய் சொல்லியிருக்கலாம்ல. நான் அப்படி பண்ணவே இல்லைங்க. நான் அந்த மாதிரி நீங்களே வந்து இப்ப எல்லாம் சிசிடிவி கேமரா மாதிரி அன்னைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல, சோ நான் அந்த மாதிரி பண்ணவே இல்ல. நான் உத்தமன். நான் வந்து அந்த மாதிரி நான் ரொம்ப நல்லவன். அந்த அந்த எங்களுடைய நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா எப்படி தெரியுமா, நான் அந்த மாதிரி ஆமா வாய்ப்பே கிடையாது. நான் உண்மையான ஆண்டவரை வணங்குறேன். வாதாடவே இல்ல. நம்ம அநேக நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளை பத்தி யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் இல்ல இல்ல நான் அப்படி கிடையவே கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படி நினைச்சு சொல்லல, இல்ல நான் அப்படி நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத போய் எப்படி நிரூபிக்கிறோம்ல. சண்டை போட்டு அவங்க வந்து ஓகே நீ நல்லவதான் இனி விட்டுருமான்னு அப்படின்னு சொல்ற வரைக்கும், கையெடுத்து கும்பிடுற வரைக்கும் நம்ம அவங்கள விட மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம வாதாடிட்டு சாதிச்சுட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷமா நம்ம ஜெயிச்சிட்டோம்ட்டு இல்ல. சோ இந்த காரியங்கள் வந்து கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மள சர்டிபிகேட் கொடுக்கறது மனுஷங்க வேண்டாம். ஆண்டவர் நம்மள சர்டிபிகேட் கொடுத்தா போதும். ஆண்டவர் நம்மளை பார்த்து என் பிரியமானவள், என் ரூபவதியே, என் பிரியமேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொன்னா போதும். ஆண்டவர் நீ ரொம்ப நல்ல பிள்ளைடா, நீ என்னுடைய செல்ல பிள்ளைடான்னு அவர் நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா போதும். மற்ற மனிதர்கள் கொடுக்கிற சர்டிபிகேட் அது இன்னைக்கு நம்மள சூப்பர்ன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க, நாளைக்கு இல்ல பாப்பா நீங்க பண்றது தப்பு, ஏதாவது ஒரு காரியம் ஒரு முரணாச்சுன்னா இவங்கள மாதிரி மோசம் யாருமே இல்ல சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதுதான் மனுஷங்களுடைய ஆமா வார்த்தைகள். இன்னைக்கு சூப்பர்னுவாங்க, நாளைக்கு மோசம்னுவாங்க. நல்லவங்களே இல்ல. அதுதான் மனுஷங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். சோ அவங்கள்ட்ட போய் நம்ம நல்லவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்றும் மாறாத தேவனிடத்துல நம்ம சர்டிபிகேட் வாங்கணும். ஆமென். அதே மாதிரி தவறை சுட்டி காண்பிப்பவர்கள் பக்கமே திரும்பாம இருக்கிறது. ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா ஐயோ அட்வைஸ் பண்றது வந்துட்டாங்கப்பா, எத்தனை அந்த என்ன சொல்றது, அந்த பேரு பட்ட பேரா அது பேரு வச்சு மத்தவங்கள வந்து சொல்லி கூப்பிடுறது. நம்ம சொல்லி கொடுக்கறவங்கள ஸ்கூல்ல, காலேஜ்ல, மேடம, சார இல்ல, நான் உண்மையாவே வந்து எனக்கெல்லாம் மறக்க முடியாது. ஸ்கூல்ல ஒரு சார் வந்து கொஞ்சம் கருப்பா, கொஞ்சம் வந்து ஹேர் இல்லாம அவர் வந்து கண்ணெல்லாம் அப்படி உருண்டையா இருக்கும். எங்க கிளாஸ்ல வந்து அவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா கொரில்லா சார் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள்லாம் பார்த்தா ஒரு பையனை கூப்பிட்டு இன்னொரு சாரு திட்டிட்டு இருக்கிறாரு. எந்த சாருடா சார் தான் எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படி. எந்த சார் எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்ன உடனே அந்த கொரில்லா சார், கொரில்லா சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இது யாரு யார் அந்த அப்புறம் எல்லாம் வந்து சொல்லி பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. சோ நம்ம சின்ன வயசுல இருந்தே பசங்க பிள்ளைகளுக்கு என்னன்னா ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது. நம்ம கூட இருக்கிற பிள்ளைகளையும் சரி இப்பெல்லாம் எப்படி கூப்பிடுறது, ப்ரோ, மச்சான், இல்ல பொம்பளை பிள்ளைகளே, இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு
காரியங்கள் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. வந்து என்ன பேரோ அந்த பேரை வச்சு கூப்பிடுங்க. இல்ல வாங்க, போங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப மரியாதையா அந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நீங்க பேசிக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாவும் நம்ம பேசிக்கணும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குறைவா மற்ற இடத்துல நம்ம பேசக்கூடாது. பெரியவங்கள மரியாதையாய் நம்ம பேசக்கூடாது. அவங்கவங்களுக்கு பேர் வச்சு கூப்பிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதே மாதிரி நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவங்கள, நம்மளுக்கு வயதுல முதிர்ந்தவங்கள ஒரு மரியாதையாய் பார்க்கணும், மரியாதையாய் நடத்தணும், அலட்சியப்படுத்தக்கூடாது, தவறை சுட்டி காண்பிப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க பக்கமே திரும்பாம போறது. ஐயோ! அட்வைஸ் பண்றவங்க வந்துட்டாங்க. இவங்க எப்போ நம்ம வந்து கழுத்த அறுப்பாங்க. இல்ல நெறைய காரியங்கள நம்ம வந்து உதாசீனப்படுத்துவோம். அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியாதபடி அவங்கள தவிர்க்கிறது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே வந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி மம்மி டாடி கொடுக்கிற காசு ஸோ வந்து ஒவ்வொரு பொருளையும் பத்திரப்படுத்தணும். அதே மாதிரி தேவையில்லாம நம்ம செலவுகளை குறைக்கும். தேவையில்லாத செலவு செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவர் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார். தேவையில்லாம இது எனக்கு வேணும், இது வாங்கியே ஆகணும். அது நம்மளுக்கு பிரயோஜனமா? இது நம்ம வாங்குறது வந்து நம்மளுக்கு உதவியா இருக்குமா? இதனால நம்மளுக்கு பிரயோஜனம் உண்டா? இத நம்ம பத்திரப்படுத்துவோமா? அதே மாதிரி வாங்கி கொடுத்த பொருட்களையும், வீட்ல இருக்கக்கூடிய நன்மையான பொருட்கள் எல்லாவற்றையும் நம்ம பத்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டே இருக்காரு. அதனால தேவையில்லாத காரியங்களை வாங்கி வைத்துட்டு, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது. அது பிரயோஜனம் இல்லாம போய் வேஸ்டா போறது. அது எதுவா இருந்தாலும். சோ அத வந்து நம்ம வீண் செலவுகளை தவிர்க்கணும். வீணாய் வந்து அம்மா, அப்பா எவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல. அந்த பொண்ணு வச்சிருக்கா. அவ அதுல போறா. அவ வந்து அந்த காரியத்த வந்து வச்சிருக்கிறா. எனக்கும் அது மாதிரி வேணும். மற்றவர்களுடைய பொருள பார்த்து ஆசைப்பட்டு வாங்குறது, அத வீணாக்குறது. இது எல்லாமே வந்து ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம வீணாய் செலவு பண்ணிக்கிற ஒவ்வொரு காசுக்குமே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அதான் ஒரு பொண்ணு எனக்கு ட்ரீட் வேணும். என்ன வந்து என்னுடைய காரியத்துக்கு வந்து பர்த்டேவா இது காரியம் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் வம்பு பண்ணி ஒரு பொண்ணு வந்து உங்க அம்மாட்ட வந்து அவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கண்டிப்பா நான் ட்ரீட் வச்சே ஆவேன். ஏன்னா இன்னொரு பொண்ணு வச்சிருக்கா. அவங்க வீட்ல பயங்கரமா கிராண்டா ஒரு ஹோட்டல்ல வந்து ட்ரீட் வச்சா. அதனால எனக்கு வந்து நீங்க வச்சே ஆகணும். அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி. எனக்கு வச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ காசு அவங்க கடனை வாங்கி கொடுத்து எவ்வளோ இதெல்லாம் வந்து கஷ்டமான நிறைய நாட்கள்ல வாலிப பிள்ளைங்க பண்றாங்க. அப்படி வச்சாதான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம அப்படியே பயங்கரமா ஜாலியா அதை நைட்டு வந்து டூ வீலர்ல ரைட் போறது, அங்க போய் அதை வாங்கி சாப்பிடுறது, இதை வாங்கி சாப்பிடுறது, காசை விரயம் பண்றது, தேவையில்லாத செலவுகள் இல்ல வந்தா காமிக்கிறதுக்கு இங்க என்ன இருக்குது? நம்ம பெருமை பாராட்ட என்ன இருக்குது? அதாவது ரூலிக்காரர் சொல்லுவார், மேய்க்கிறது எருமை, இதுல என்னத்துக்கு பெருமைன்ட்டு. அந்த மாதிரிதான் நம்மளுடைய லைஃப். நம்ம வந்து பந்தா காமிக்கிறதுக்கும் இதுக்கும் நேரம் கிடையாது. சோ அவங்கள வந்து நம்ம பயங்கரமா செலவு பண்ணா, இந்த காரியத்தை நம்ம இது பண்ணோம்னா, நம்மள வந்து பெருமையா நினைப்பாங்க. நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து நிப்பாங்க, நம்மள்ட்ட பேசுவாங்க அப்படின்ற காரியங்கள். சோ இது எல்லாவற்றையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைங்க தாழ்மையாய் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம திருப்திப்பட்டு மத்தவங்க அப்படி செய்யறாங்கன்றதுக்காக நம்ம செய்யாம காப்பி அடிக்க கூடாது. காப்பி கேட்ஸா இருக்க கூடாது. எனக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதுல நானு பரிபூர்ணமாய் நான் சந்தோஷமாய் நான் இருக்கணும். அது எந்த காரியத்திலும் மத்தவங்கள பார்த்து மிமிக் பண்ணாதபடி அவங்க பாடுற மாதிரி, அவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, அவங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி, இல்ல அவங்க கார்ல வரணும் நானும் போய் நிக்கணும், நானும் இது மாதிரி பண்ணணும். சோ இந்த பெருமை தற்பெருமைகள் எல்லாவற்றையும் நம்ம மாற்றணும் தான் ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு முழுமையாய் கர்த்தருக்கேற்ற பிள்ளையாய் நம்மள மோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமென். இது வந்து ஆவியானவர் வந்து ஒவ்வொரு காரியமாய் இன்னைக்கு எடுக்க போன மெசேஜே உண்மையா வேற. ஆனா வந்து தேவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எங்கேயோ கொண்டு போயிட்டார். சோ இது எல்லாருக்குமே எனக்குமே இது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இது பண்ணி எத்தனையோ காரியங்கள் இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இதெல்லாம் டோட்டல் என்னன்னா நேரத்தை வீணாக்குகிற காரியங்கள். இந்த மாதிரி வீணாக்கி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள், வாலிப பசங்க பிள்ளைங்க எல்லாரும் இப்படிதான் இல்ல. சினிமாக்கு போறது, அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரட்டை அடிக்கிறது, டைம் வேஸ்ட் பண்றது, அவங்களோட உட்கார்ந்து மணிக்கணக்கா தேவையில்லாத வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், நம்ம தேவையில்லாம பேசுற வார்த்தைகளுமே பாவம் தான்.
இல்ல. சோ அப்பேற்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம். சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது கேட்கும்போது நல்லா இருக்கு. இந்த பாட்டை கேட்டு பாரு நல்லா இருக்கு. இல்ல இந்த செத்த சிங்கத்துல இருக்கிற தேனு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நிறைய செத்த சிங்கங்கள் தான் இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல இருக்கு. நான் எதை சொல்றேன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். செத்த சிங்கங்கள் நிறைய இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற தேனு ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் வேணும், டேஸ்டா இருக்குன்ட்டு போற ஒரு கூட்டமே இருக்கு. சோ நம்ம அப்பேற்பட்ட காரியத்துக்குள்ள போய் சிக்கி விடாதபடி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் தேவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. சோ நம்ம ஒவ்வொருவரும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். நேரத்தை வீணாக்காதபடி. கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ தேவனுடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். இந்த எசேக்கியேல் 16:4 ஒரு வார்த்தை சொல்லுது. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்ததுக்கான காரணம் என்னன்னா, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. நீ உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிறந்த நாள்ல, அதாவது நீ கர்த்தருக்குள்ள பிறந்துட்டப்பா. நீ தேவனுக்குள்ள நீ பிறந்துட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஒரு மறுபிறப்பு உனக்கு வந்துருச்சு. சோ இந்த பிறந்த நாள்ல உன் தொப்புள் இன்னும் அறுக்கப்படல. அதாவது நீ உலகத்துக்கும் உனக்கும் இருக்கிற கனெக்ஷன் இன்னும் கட் ஆகல. நிறைய விஷயங்கள், இன்னும் இச்சைகள் இருக்கு, இன்னும் ஆசைகள் இருக்கு, இன்னும் பாவங்கள் இருக்கு, இன்னும் சுயம் இருக்கு, இன்னும் பெருமை இருக்கு, இன்னும் கோபம் இருக்கு, இன்னும் எரிச்சல் இருக்கு, வைராக்கி இருக்கு, இல்ல இன்னும் காம விகாரம் இருக்கு, இன்னும் எல்லா விதமான பிரச்சனையும், உலக காரியங்கள் அத்தனையும் இருக்கு, இன்னும் அறுக்கப்படாம இருக்கு. அறுக்கப்படணும். அது மாதிரி நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படல. இன்னும் நீ ஞானஸ்தானம் வாங்காம இருக்க. இன்னும் நீ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாம இருக்க. நீ இதுல இருந்து விடுதலை ஆகணும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நீ வெளியே வரணும். அடுத்து நீ ஞானஸ்தானம் வாங்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும். அடுத்து நீ உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. அதாவது தேவ வார்த்தையினால் இன்னும் உள்ளம் சுத்தமாகப்படல. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, சோர்ந்து போறோமா? இன்னும் உனக்குள்ள தேவ வார்த்தை உள்ள கிரியை செய்யல. எல்லாம் வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளாகவும், கற்பாறையில விதைக்கப்பட்ட விதைகளாகவும், முட்செடியில விதைக்கப்பட்ட விதைகளாகவும் தான் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நீ உப்பினால சுத்திகரிக்கப்படல, வார்த்தையினால, வசனத்தினால இன்னும் நீ சுத்திகரிக்கப்படல. உனக்கு ஒரு அழுக வருதா, ஒரு பிரச்சனையை பார்த்து அழுக வருதா, இன்னும் தேவ வார்த்தை உனக்குள்ள போல. உனக்கு ஒரு காரியத்தை, பாடுகளை பார்த்து நீ கலங்கி நிக்கிறியா, இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகல. இல்ல, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. இன்னும் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால மூடப்படாத ஒரு காரியமாய் நீ இருக்கிற மகளே, இன்னைக்கே நீ சரி செய்யணும். இன்னைக்கே உன் தொப்புள் கொடி உலகத்திலிருந்து அறுக்கப்படணும். இன்னைக்கே நீ தண்ணீரினால் குளிப்பாட்டப்படணும். உப்பால் சுத்திகரிக்கப்படணும். துணிகளில் சுற்றப்படணும். அப்பதான் கர்த்தருடைய வழியில உன்னால நடக்க முடியும். இந்த உலகத்துல உலக மாம்சம், பிசாசு, இது மூன்றையும் நீ ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வர முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமே. சோ இந்த காரியத்தை நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா எல்லாரும்? ஆண்டவரே, நான் அந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ உலகத்திற்கு உரியவனா இருந்தா பிதாவினிடத்துல உன் அன்பு இல்லப்பா. அன்பு கிடைக்காது. நீ உலகத்தையே நேசிச்சுட்டு இங்கேயே உட்காந்துரு. நான் இருக்கிற ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. இல்ல, நான் உலகத்தை நேசிச்சோம், உலகத்துல அன்பு கூர்ந்தோம்னா பிதாவுடைய அன்பு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்காது. சோ உலக காரியங்கள் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா ஆண்டோட்ட போக முடியாது. சோ எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம நேரத்தை செலவழிக்காதபடி கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமாய், ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமாய், ஆண்டவருடைய நினைவுகள்னால நம்மளோட சிந்தனையை நிரப்பி தேவனுக்காய் ஏதாவது செய்யணும், என் கர்த்தருக்காய் ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த காரியத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கட்டளையிடுவார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பன், நீர் ஆச்சரியமாய் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். நீர் ஆச்சரியமானவர் ஆண்டவரே, அதிசயமானவர், அற்புதமானவர், எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் விரும்பும் பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளாய், என் தேவனுக்காய் எப்பொழுதும் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆவியானவர் அநேக காரியங்களை எங்களுக்கு அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கீங்க. மாற்றிக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இதை நாங்கள் எதை எதை நாங்க மாற்றிக்கணுமோ, எந்தெந்த காரியத்துல நாங்கள் குறைவோடு இருக்கிறோமோ, கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி அதை மாற்றிக்கொள்ள தேவ கிருபை எங்களுக்கு வேணும்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.